ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமா, நல்லா ஆரோக்கியமா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாங்களும் இங்க ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு வீடியோல புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளுக்கு தளிகை போட்டது, பூஜை சாமான் எல்லாம் எப்படி வாஷ் பண்றேன், அப்புறம் என் பூஜை ரூமை நான் எப்படி ஆர்கனைஸ் பண்றேன், கூடவே கொஞ்சம் டிப்ஸ் அண்ட் ஐடியாஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு சுபா விலாக்ஸ். இன்ட்ரோலையே பார்த்துருப்பீங்க, இந்த ஒரு லிக்விட் போட்ட உடனேயே பாத்திரமெல்லாம் எப்படி பளிச்சுன்னு ஆகுதுன்னு. யூஸ்வலாக நான் சிட்ரிக் சால்ட் யூஸ் பண்ணுவேன். இந்த வாட்டி ஆன்லைனில் ஆர்டர் போட சொன்னது ஹஸ்பண்ட் வந்து சிட்ரிக் ஆசிட் அப்படின்னு போட்டிருந்தாரு. ரெண்டும் ஒன்று தானா அப்படின்றது தெரியல. ஆனால் இதுதான் யூஸ் பண்ணி இந்த வாட்டி இந்த லிக்விடை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு கொஞ்சமாக சிட்ரிக் ஆசிட் ஒரு பவுலில் போட்டுக்கிறேன். இந்த சிட்ரிக் சால்ட் இல்லை சிட்ரிக் ஆசிட் ஃபுட் சேஃப், கைக்குமே ஒன்றும் அலர்ஜியெல்லாம் ஆகாமல் ரொம்ப சேஃபாக இருக்கும். இதை குக்கிங்கில் ரெசிபீஸ்க்கும் யூஸ் பண்ணுவாங்க. இதை நான் ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்து தான் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த சிட்ரிக் ஆசிடை கொஞ்சம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸை இது கூட ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கிறேன். அப்புறம் நம்மளோட டிஷ் வாஷ் லிக்விட் எது இருக்குதோ அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் தான் வச்சு இன்றைக்கி நம்ம பூஜை பாத்திரத்தை க்ளீன் பண்ண போகிறோம். ரிசல்ட் எப்படி இருக்குது, இது ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா, இன்ஸ்டாகிராமில் காட்டுற ரீல்ஸ் எல்லாம் ரியலா இல்லை ரீலா அப்படின்றதெல்லாம் நம்ம இப்போ பார்த்துடலாம். இந்த ஒரு லிக்விடை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு இதுக்குள்ளே பித்தளை பாத்திரம், அப்புறம் செம்பு, காப்பர் இதெல்லாம் போட்டு டிப் பண்ணி எடுத்த உடனேயே அப்படியே பளிச்சுன்னு மாறுது. உங்களுக்கு கேமராவில் நல்லா தெரியுதா அப்படின்னு பாருங்கள். ஓரளவுக்கு ரொம்ப அழுக்காலாம் இல்லை பாத்திரம், அந்த பிரைட்னஸ் மட்டும் வருது பாருங்கள். ஆனால் அந்த இன்ஸ்டா ரீலில் காட்டும்போது நல்ல டார்க்கான பாத்திரத்தை காட்டினாங்க. இப்படி டிப் பண்ணி எடுத்த உடனேயே அந்த லிக்விடில் பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடுது. ஆனால் இதில் போட்டிருக்க நம்ம ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நேச்சுரலான ஐட்டம்ஸ் தான். எதுவுமே ஒரு ஹார்ம்ஃபுல் கெமிக்கலோ இல்லை கையில் வந்து க்ளவுஸ் தான் போட்டுக்கிட்டு ஒர்க் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. அதனால் ரொம்ப சேஃபாக இருக்குது, எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்றதுனால நான் ட்ரை பண்ணியிருந்தேன். யூஸ்வலாக பூஜை பாத்திரம் தேய்க்கணுன்னா நமக்கு அது ஒரு ப்ராசஸ் தான். அதை வந்து நல்லா அழுத்தி தேய்க்கணும், கை வலிக்கும். இது மாதிரி வந்து டிப் பண்ணி எடுத்த உடனே பளிச்சுன்னு சுத்தம் ஆகுதுன்னா யாருக்கு தான் ஆசையாக இருக்காது. லேடிஸ் நமக்கெல்லாம் இது ரொம்ப ஆசையாக இருக்கும்ல, ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு. இந்த ஒரு பிளேட்டில் ட்ரை பண்ணியிருக்கேன் பாருங்களேன். இது ஒரு காப்பர் பிளேட்டு. அந்த தண்ணி பட்ட இடம்லாம் அப்படியே பளிச்சுன்னு மாறிடுச்சு. எனக்கே பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. இப்படி தான் அந்த ரீல்ஸ்லேயும் காட்டியிருந்தாங்க. இந்த பிளேட்டில் அந்த தண்ணி எல்லாம் பட்ட இடமும் தண்ணி இல்லாத இடமும் பாருங்கள், டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். பிளேட்டோட ஃப்ரண்ட் சைடுக்கும் பேக் சைடுக்கும் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. இங்கேயும் அந்த தண்ணி பட்டோன்னா கலர் திரும்ப இதே மாதிரி பளிச்சுன்னு மாறுது. சூப்பராக இருந்தது, பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. இது மாதிரி டிப் பண்ணி எடுத்துகிட்டு நார்மலாக அந்த டிஷ் வாஷ் லிக்விட் சோப்பு வச்சு மெதுவாகவே வாஷ் பண்ணி எடுத்த உடனே புது பாத்திரம் மாதிரி மின்னுது, அப்படியே பளபளன்னு இருந்தது. எப்படி சூப்பராக இருக்குதுல்ல, ஈஸியாகவும் இருக்குது, நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் வேறு, கைக்கும் ஹார்ம்ஃபுல்லாக இருக்காது. ரொம்ப ஆசையாக இப்படி தான் எல்லா சாமி பாத்திரத்தையும் கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதாவது பித்தளையும் காப்பரும் மட்டும் இது மாதிரி கழுவி எடுத்துக்கிட்டேன். மீதி நம்மளோட வெள்ளி பாத்திரம் எல்லாம் சபீனாவும் டிஷ் வாஷ் லிக்விடும் ரெண்டுத்தையும் கலந்து வாஷ் பண்ணி இது மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இது வரைக்கும் தான் அந்த ரீலில் காட்டுறாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, மில்லியன் கணக்கில் வியூஸும் போகுது. ஆனால் என்ன ஆச்சுன்னா ரியாலிட்டி மறுநாளே இந்த பாத்திரம் எல்லாம் கருத்து போச்சு, அப்படியே கருப்பாயிடுச்சு. அதுக்கு என்ன ரீசன் எனக்கு தெரியல. ஏன்னா ஜென்ரலாக சொல்லுவாங்க தண்ணி வந்து உப்பு தண்ணியில் கழுவக்கூடாது, சுத்தமான தண்ணியில் கழுவணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த உப்பு சேர்த்ததுனாலையா இல்லை எதுனாலன்னு தெரியல, கழுவும்போது அவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது. ஆனால் மறுநாளே பாத்திரம் எல்லாம் கருத்து போச்சு. திரும்பவும் எப்படா இந்த பாத்திரத்தெல்லாம் நம்மளோட மெத்தடில் வாஷ் பண்ணி எடுத்து வைப்போம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. நானும் அவங்க காட்டின மாதிரி இந்த பளிச்சுன்னு ஆவற வரைக்கும் மட்டுமே காட்டிட்டு விட்டுருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக இதை பார்த்து நீங்கள் யாராவது ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கும் பாத்திரம் கருக்கும். நம்ம வீடியோவை பார்த்து நம்பி செய்கிறீங்க அப்படின்னா அது வந்து ஒரிஜினலாக இருக்கணும், ரியாலிட்டி என்னன்றது வீடியோவில் சொல்லணும் அப்படின்றதுனால நான் அதோட மறுநாள் எஃபெக்ட் என்ன ஆச்சு அப்படின்றதையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிட்டேன்.
மின்னுவதெல்லாம் பொன்னல்ல அப்படின்ற மாதிரி இன்ஸ்டா ரீல்ஸ்லேயும் ஷார்ட்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு ஹாஃப் மட்டும் காட்டிட்டு அதோட ட்ராபேக்கோ இல்லை நெகட்டிவ் சைடோ காட்டாமல் விட்டுடுறாங்க. அதை ட்ரை பண்ணி பார்க்கும்போது தான் நமக்குமே உண்மை என்னன்றது தெரியுது. சரி வாங்க, இப்போ நான் என்னோடய பூஜா ரூமை வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணுவேன் அப்படின்றத காட்டுறேன். இது மாதிரி தான் கீழே ஒரு கோலம் போட்டு மனை வச்சு அது மேலே ஒரு வெள்ளி பிளேட் இல்லைன்னா காப்பர் பிளேட்டு கூட வச்சுக்கலாம். நம்ம இந்த செம்பால் செஞ்ச செம்பு பிளேட்டு காட்டினேன் இல்லையா, அதை கூட வச்சுக்கலாம். அப்புறம் நம்மளோட விக்கிரகங்கள் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் வச்சுக்கிட்டு என்கிட்ட சாலிகிராம் இருக்குது. இந்த கல் பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம வந்து எண்ணெய் பூசி வச்சோன்னா தான் அந்த கல் வந்து வெடிப்பு வராமல் இருக்கும். நீங்கள் கோவிலோட பார்த்திங்கன்னா நவகிரகங்கள் கல் சிலை எல்லாத்துக்குமே எப்போவுமே எண்ணெய் காப்பு தடவியே வச்சுருப்பாங்க. எதனாலன்னா அந்த கல்லெல்லாம் அப்போ தான் மெயின்டைன் பண்ண முடியும். இல்லைன்னா அந்த கல்லெல்லாம் காஞ்சி போய் கிராக்ஸ் விழுந்துடும். அதனால தான் இது மாதிரி எண்ணெய் பூசி வைப்பாங்க. நான் அபிஷேகம் பண்ணும்போது மட்டும் அரிசி மாவால் நல்லா ஒரு வாட்டி தண்ணி அரிசி மாவு கலந்து இது வாஷ் பண்ணிவிட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம பூஜை பண்ணும்போது இது மாதிரி எண்ணெய் தடவி, இது வந்து நான் பூஜா ஆயில் யூஸ் பண்ணுவேன். இந்த பூஜா ஆயிலை ஃபுல்லாக தடவி வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அது ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சு இப்படி தான் நான் வைப்பேன். அப்புறம் இந்த சங்கு வைக்கிறதுக்குன்னே ஒரு ஸ்டாண்டு கிடைக்குது. சங்கு வந்து தரையிலையோ கீழேயோ வைக்கக்கூடாது, ஸ்டாண்ட்லேயோ இல்லை தட்டுலேயோ அதுக்கு தேவையான இதை வச்சு தான் நம்ம வந்து சங்கு வைக்கணும். சில வீடியோவில் கமெண்ட்ஸில் இந்த சாலிகிராம் எங்கே வாங்குனீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இது நாங்கள் வாங்கலை. இது ஒரு சைனீஸ் ஃப்ரெண்டுக்கு எப்படி கிடச்சிதுன்னு தெரியல. அவர் வந்து இது எப்படி வழிபாடு பண்ணணும்னு எனக்கு தெரியாது, நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு அவங்க எங்களுக்கு கொடுத்தாங்க. அப்படி வந்த சாலிகிராம் தான் இது. அப்போலேருந்தே வீட்டில் பூஜை ரூமில் வச்சு வழிபாடு பண்ணிகிட்ருக்கேன். பக்கத்தில் வந்து நம்ம சிவ குடும்பம், அதில் வந்து சிவன், பார்வதி, முருகர், விநாயகர், அவங்களோட வாகனம், அவங்களோட ஆயுதங்கள் எல்லாமே வச்சா மாதிரி சூப்பராக ஒரு சிவ குடும்பம் போன வருஷம்தான் வாங்கியிருந்தேன். நான் இதோட வீடியோ ஆல்ரெடி தனியாக போட்டிருக்கேன். இதோட வெயிட் எவ்வளோ, எந்த கடையில் வாங்கினேன், எப்படி பார்த்து வாங்கினேன் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ தனியாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணி பாருங்கள். இந்த வாழை மரம் பற்றி கூட கேட்குறீங்க. இது இப்போ வாங்கினதில்லை, ஒரு 12 வருஷம் ஆகுது இது வாங்கி. இது ஜிஆர்டி ஜுவல்லர்ஸில் வாங்கினேன். அப்போது ஆரம்பத்தில் வாங்கினது. இது நல்லா குட்டியாக க்யூட்டாக இருக்கும். நம்மளோட சின்ன பூஜை ரூம் கூட வச்சுக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வாழை மரத்தோட ப்ரைஸோ இல்லை வெயிட்டோ இப்போ எனக்கு ஞாபகம் இல்லை. அடுத்து இந்த நடுவீடு எப்படி ரெடி பண்ணுறீங்க அப்படின்றதையும் கேட்டிருக்கீங்க. இதை வந்து டைல்ஸில் பண்ணுவேன். ஏன்னா பின்னாடி பார்த்திங்கன்னா நமக்கு லேமினேட் தான் இருக்குது. நான் அதில் வந்து இப்போ செவராக இருந்ததுன்னா நம்ம மஞ்சள் பூசி ரெடி பண்ணலாம். இது லேமினேட் இருக்கிறதுனால நம்மளால் ஒட்டாது, பண்ண முடியாது. அதனால இது மாதிரி டைல்ஸில் வந்து மஞ்சள் பூசி நம்மளோட நடுவீடு பட்டை போடுறதோ இல்லை நாமம் போடுறதோ இது மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அந்த வெள்ளை கலருக்கு வந்து நீங்கள் விபூதியை வந்து பன்னீரில் குழச்சிட்டு இது மாதிரி நாமம் மாதிரி போட்டு ரெடி பண்ணியிருக்கேன். இப்படி தான் நடுவீடு எங்கள் வீட்டு வழக்கப்படி நான் வச்சுருக்கேன். அது வந்து ஹைட்டு கொடுக்கறதுக்காக கீழே வந்து ஒரு மணப்பலகை மாதிரி வச்சுருக்கேன். இப்போது அந்த கீழே அந்த பலகை வைக்கலைன்னா இந்த நடுவீடு வந்து ஃபுல்லாக உள்ளே இறங்கிடும், பாதி வந்து மறைஞ்சிடும், தெரியாது. அதனால அந்த ஹைட் கொடுக்கறதுக்காக ஒரு மனை வச்சுட்டு அது மேலே இந்த நடுவீடு வச்சுருக்கேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கலசம் வச்சுருக்கேன். கலசத்துக்கு கீழே கோலம் போட்டுட்டு அதுக்கு ஒரு ஸ்டூலோ ஸ்டாண்டோ இந்த முக்காலின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி போட்டுட்டு அதில் மஞ்சள், தண்ணி, பன்னீர், அப்புறம் வந்து இப்போ கும்பாபிஷேகம் நடந்த தீர்த்தம் இருந்ததுன்னா அந்த தீர்த்தம் நான் எடுத்து வச்சுப்பேன். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம கலசம் வைக்கும்போது அந்த கும்பாபிஷேக தீர்த்தத்தை அதுக்குள்ளே சேர்த்துப்பேன். ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இந்த கலசம். மேலே வந்து ஒரு பூ வச்சிடுவேன். இந்த கலசத்தில் நம்ம வாசனை பொருட்களும் சேர்த்துக்கலாம். பச்சை கற்பூரம், ஏலக்காய், இது மாதிரி பொருட்கள் எல்லாம் சேர்க்கும் போது பூஜை ரூம் கதவை திறக்கும் போதே அவ்வளோ வாசனையாக இருக்கும். அந்த தெய்வீக வாசனையோட டிவைன் ஸ்மெல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். விளக்கில் எண்ணெய் ஊற்றுறதுக்கு இது மாதிரி ஒரு பாட்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டில், நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எண்ணெய் எல்லாம் கீழே சிந்தாமல் நம்ம விளக்குக்கு எண்ணெய் விடும்போது கரெக்டாக தேவையான அளவு விடுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. இது வந்து டி நகரில் ஏதோ ஒரு பாத்திர கடையில் வாங்கியிருந்தேன். இது கூட நான் டீட்டெயில்ஸ் எல்லாம் ப்ரீவியஸ் பூஜா வீடியோஸில் ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன்.
இந்த ஆயில் பாட்டிலை பூஜா ரூமில் மேலேயே வச்சுப்பேன். கீழே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு அதில் வச்சு டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மஞ்சள், குங்குமம், பஞ்சபாத்திரம், அப்புறம் தீபாரத்னா காட்டுறதுக்கு, அப்புறம் மணி, இதெல்லாமே வந்து தனித்தனியாக தரையில் வைக்காமல், அதாவது அந்த கிரானைட்டில் கீழே வைக்காமல் இதுக்கு ஒரு பிளேட்டு வச்சுட்டு அந்த பிளேட்டில் தான் வந்து அந்த மணி, தீபாரத்னா காட்டுறது அது எல்லாமே வந்து பஞ்சபாத்திரம் எல்லாமே அந்த பிளேட்டில் தான் வச்சுருப்பேன். விளக்கு திரி, தூண்டுகோல் இது, அப்புறம் குட்டியாக ஒரு துளசி மரம் வச்சுருப்பேன். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். இப்படி தான் என்னோடய பூஜா ரூமை நான் அரேஞ்ச் பண்ணுவேன். ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை என்னோடய பூஜா ரூம் நான் எப்படி அரேஞ்ச் பண்ணுறேன்றது பிடிச்சிருந்தா சுபா விலாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எங்கள் பிளாக் எல்லாம் பெயிண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இது HDB ஹவுசிங் டெவலப்மெண்ட் போர்டு. 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இது மாதிரி கவர்மெண்ட்லேருந்தே நமக்கு வந்து கலர் பேலட் எல்லாம் சூஸ் பண்ணுறதுக்கு கொடுப்பாங்க. ரெசிடென்ட்ஸ் எல்லாம் யார் மெஜாரிட்டியாக எந்த கலர்ஸ்க்கு ஓட் போடுறாங்களோ, செலக்ட் பண்ணுறாங்களோ அந்த கலரை ஃபைனலைஸ் பண்ணி அந்த கலரில் பெயிண்ட் பண்ணுவாங்க. இப்போ ஃபுல்லாக க்ளீனிங் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. கீழே பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே ரெனியூ பண்ணுறது, இந்த சேர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு புது சேர் போடுறது, வெள்ளை அடிக்கிறது, ரீபெயிண்ட் பண்ணுறதுன்ட்டு இந்த தீபாவளியை ஒட்டி இது மாதிரி எல்லாம் வர்றது ரொம்பவே சூப்பராக இருக்குது. பிளாக்கை சுற்றி ரிப்பேர் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. இது 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எல்லா HDB பிளாக்ஸ்லேயுமே பண்ணுவாங்க சிங்கப்பூரில். பிளாக்கை சுற்றி ரிப்பேர் ஒர்க் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. இது கவர்மெண்ட்லேருந்து 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு இருந்த கலர் பார்த்திங்கன்னா ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷனில் இருந்தது பில்டிங் எல்லாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சேஜ் க்ரீன் கலர் காம்பினேஷனில் ஒயிட்டும் மிக்ஸ் பண்ணி ஒயிட் அண்ட் க்ரீன் கலர் காம்பினேஷனில் கொடுத்துட்ருக்காங்க. இந்த கலருமே ரொம்ப நல்லாயிருக்கு. இதை ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ எப்படி இருக்குன்றது பாருங்கள். இது மாதிரி தான் வந்து டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இவ்வளோ டால் பில்டிங்கை கூட அவங்க வந்து மேலேருந்து கிளாம்ப் பண்ணி இது மாதிரி ஏறி பெயிண்ட் பண்ணுவாங்க. இப்போ ஃபுல்லாக பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சிடுச்சு. பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், புது பொலிவுடன் பிளாக் எல்லாம் புது வீடு மாதிரி, புது பிளாக் மாதிரி இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. இது எங்கள் வீட்டிலேருந்து ஜன்னல்லேருந்து பார்த்தா வியூ ரொம்ப அழகாக இருக்குது. இதை முடிச்சுட்டு இப்போ எங்கள் வீட்டு பிளாக்லேயுமே வந்து வாஷிங் எல்லாம் ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றி பிளாக் ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிடுவாங்க வெளியே இருந்து. அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒயிட் கலர் கோட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி கலர் பெயிண்ட் பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள், எங்கள் வீட்டு ஜன்னலை இது மாதிரி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. எங்கள் வீட்டு பிளாக் இப்போ வந்து பெயிண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே வெளியே இருந்து விண்டோஸ் எல்லாம் கூட அவங்க க்ளீன் பண்ணி கொடுத்துடுவாங்க. பெயிண்ட் ஏதாவது வெளிப்பக்கம் ட்ராப் ஆச்சுன்னா அந்த பெயிண்ட் எல்லாத்தையும் கூட அவங்களே க்ளீன் பண்ணிவிடுவாங்க. எங்கள் வீடு ஒரு கார்னர் யூனிட். எங்கள் வீடை தாண்டி நிறைய பேர் போக மாட்டாங்க. அதனால் நம்ம அழகாக கோலம் போட்டுக்கலாம். இந்த வீட்டுக்கு வந்தப்பையிலேருந்து இது ரொம்ப ஒரு நல்ல வசதியாக இருக்குது. எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை என்னால் நான் ஆசைப்பட்ட மாதிரி பண்ணிக்க முடியுது. இது ஒரு புள்ளி வைக்காத ஃப்ரீ ஹேண்ட் கோலம் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு சாக் பீஸில் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி அரிசி மாவை கரைச்சி மாக்கோலம் போட்டுக்கிட்டேன். இது காஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் பளிச்சுன்னு அழகாக இருக்குது. அன்றைக்கி சனிக்கிழமை ஸ்கூல் லீவு. என் பொண்ணுங்க வீட்டில் இருந்ததுனால மித்ரா வந்து இந்த கோலத்துக்கு காவி கொடுத்துருக்கா பாருங்கள். கிச்சனில் இப்போ என்னென்னலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கழுவி ஊற வைக்க வேண்டியதெல்லாம் ஊற வச்சுட்டேன்.
பெருமாளுக்கு தளிகை போடுறது கலவை சாதத்தில் தான் நம்ம பண்ண போகிறோம். அதனால் எல்லாத்துக்கும் தேவையான அரிசி எல்லாம் கழுவி வச்சுட்டேன். சக்கரை பொங்கலுக்கு தனியாக அரிசி கழுவி வச்சுட்டேன். விளக்கு போடுவேன். சில பேர் வந்து ஆடி வெள்ளி அப்போ விளக்கு போடுவாங்க. நான் புரட்டாசி சனிக்கிழமை தளிகை போடும்போது விளக்கு போடுவேன். அதுக்கு தேவையான பொருட்கள் வடை போடுறதுக்கு உளுந்து ஊற வச்சுருக்கேன். கூடையே அரிசியும் இட்லி மாவு சுத்தமாக தீந்துடுச்சு. முன்னால் எனக்கு அரைக்கிறதுக்கு டைம் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா முன்னால் கூட நான் முறுக்கு சுட்டுக்கிட்டு இருந்தேன். வீடியோ எல்லாம் கொஞ்சம் லேட்டாக வர்றதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் முறுக்கு ஆர்டரும் எடுத்துகிட்ருக்கேன். சைட் பை சைடு பலகாரம் எல்லாமும் செஞ்சிகிட்ருக்கேன், முறுக்கெல்லாம் செஞ்சிட்ருக்கேன். அதனால் பாதி வேலையை முன்னாள் நைட்டே முடித்து வச்சிடணும்னு நினச்சிருந்தேன். ஆனால் எக்ஸ்ட்ரா இது மாதிரி வேலை இருக்கிறனால தான் வீடியோவும் லேட்டாக வருது, டைமுக்கு கொடுக்க முடியல. அது மாதிரி நம்மளால் வீட்டு வேலையுமே நினச்சா மாதிரி பிளான் பண்ண முடியல. இது நைட்டு ஃபுல்லாக பாத்திரம் எல்லாம் லோட் பண்ணி வச்சுட்டு டிஷ் வாஷரில் கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு முறுக்கெல்லாம் சுட்டு வச்சுட்டு படுத்திருந்தேன். இதுக்கப்புறம் கூட பார்த்திங்கன்னா இந்த தளிகை போட்ட கையோட வீடியோ ரிலீஸ் பண்ணலான்னு பார்த்தா அடுத்து நான் முறுக்கு டெலிவரி கொடுக்க வேண்டியதாக இருந்தது. கண்டினியூஸாக இந்த பூஜை வேலையை முடித்த உடனே முறுக்கு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். திரும்ப இது மாதிரி முறுக்கு செய்ய பேட்ச் பை பேட்ச் டெலிவரி போயிட்டே இருந்தது. நான் இது மாதிரி முறுக்கு ஆர்டரெல்லாம் எடுத்து செய்வேன் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஒரு கல்யாண ஆர்டரே எடுத்து செஞ்சுருந்தேன். அந்த வீடியோவே இன்னும் நான் போஸ்ட் பண்ணலை. இப்போ தீபாவளி டைம் இல்லையா, யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதில் இருக்கிற டிப்ஸ் எல்லாம் கூட. அதனால தான் வீடியோஸ் எல்லாம் கூட கண்டினியூஸாக போட முடியல. இருந்தாலும் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா என்னோட நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுட்டு எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க, எனக்கு வீடியோஸ் எல்லாம் வாட்ச் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். நானும் வியூஸ் எல்லாம் நல்லா நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா கண்டினியூஸாக நல்ல வீடியோஸ் கொடுத்துட்டே இருப்பேன். கொத்தமல்லி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு பாக்ஸ் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது நான் ஷாப்பியில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால இதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை, பச்சை மிளகாயெல்லாம் கூட நான் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். அது என்கிட்ட இருக்கிற பாக்ஸ்லேயே ஸ்டோர் பண்ணிப்பேன். ஆனால் இந்த கொத்தமல்லியோட சைஸ் பார்த்திங்கன்னா எனக்கு எந்த பாக்ஸ்லேயும் செட் ஆகலை. இன்னொன்று என்னென்னு பார்த்திங்கன்னா, இது மாதிரி ஒரு பாக்ஸ் 2 நடுவில் கொடுத்துட்டு கீழே கேப் இருக்கிறதுனால கொத்தமல்லியில் இருக்கிற தண்ணி ஏதாவது பட்டு அது சீக்கிரமாக அழுகி போகுது இல்லையா, அதோட வாய்ப்பு இல்லாமல் இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது மாதிரி வேர் பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டேன்னா இந்த கொத்தமல்லி சைஸ்க்கு இது ரொம்ப கரெக்டாக இருக்குது. மேலேயுமே தண்ணி விடும் நம்ம மூடி வைக்கும்போது, அதனாலையும் கூட கொத்தமல்லி சீக்கிரமாக அழுகி போயிடும். அதுக்காக இது மாதிரி டிஷ்யூ பேப்பரை கட் பண்ணி இது மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் நான் கொத்தமல்லி ஸ்டோர் பண்ணும்போது ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் வரைக்கும் கொத்தமல்லி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்கீங்கன்னா ஓகே, இல்லைன்னா இது மாதிரி ஷாப்பில் இருக்குது, லிங்க் முடிஞ்சால் நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் இந்த பாக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி தான் பச்சை மிளகா காம்பு எல்லாத்தையும் எடுத்துடுவேன். காம்பு எடுத்துகிட்டு கீழே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு பச்சை மிளகா ஸ்டோர் பண்ணுவேன். கருவேப்பிலையும் இதெல்லாம் ஆல்ரெடி இருக்கிற பாக்ஸ்லேயே நான் ஸ்டோர் பண்ணிப்பேன். அதுக்குமே இது மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு மேலே மூடி வைக்கும்போது ரொம்ப நாளைக்கு பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாமே கெட்டு போகாமல் இப்படி தான் நான் ஸ்டோர் பண்ணுறேன். மெது வடை போடுறதுக்கு இங்கே மாவு ரெடி பண்ணி வச்சுட்டேன். நம்ம இலை போட போகிறோம், பெருமாளுக்கு தளிகை போட போகிறோன்றதுனால வெங்காயம் எதுவும் சேர்க்காமல் இதில் வெறும் மிளகு, உப்பு அவ்வளோதான் சேர்த்துருக்கேன். இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி வடை போட போகிறோம். பொதுவாக சில பேர் சாதம், சாம்பார், பொரியல், வடை பாயசம் இது மாதிரி எல்லாம் தளிகை போடுவாங்க. நமக்கு கலவை சாதத்தில் போடுறதுனால காய்கறி எல்லாம் வெட்டி வைக்கிற வேலை இதெல்லாம் நமக்கு நிறைய இருக்காது. கலவை சாதம்ன்றது கொஞ்சம் ஈஸியாகவே நம்ம பண்ணிடுவோம். இங்கே ஒரு பக்கம் வடை போட்டுக்கிட்டே சைட் பை சைட் பார்த்திங்கன்னா நம்ம இட்லி மாவும் கிரைண்டரில் ஓடிட்டுருக்கு. அன்றைக்கி நான் நிறைய பாத்திரம் யூஸ் பண்ணாமல் ஒரே பாத்திரத்தில் நிறைய சமையல் முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டேன். சுண்டல் ஃபஸ்ட்டு அவிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதே குக்கரில் பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கலுக்கு கீழே வச்சுட்டு உள்ளே ஒரு கிண்ணத்தில் தயிர் சாதத்துக்கு கொஞ்சமாக அரிசி வேக வச்சுட்டேன். பார்த்திங்கன்னா ஒரே பாத்திரத்தில் இவ்வளோ முடிஞ்சிடுச்சு. வடையும் இங்கே செஞ்சு வச்சுட்டேன்.
இட்லி மாவும் மசிஞ்சிடுச்சு. அத 2 பாத்திரத்துல எடுத்துட்டு கிரைண்டரையும் கழுவி கவுத்துட்டேன். அரைச்ச மாவை வந்து இது மாரி ஒரு 2 பாத்திரத்துல எடுத்து வச்சுருக்கேன். கிரைண்டர் வந்து கழுவி நம்ம இது மாதிரி ரொம்ப நேரம் கவுத்து வைக்கக்கூடாது. ஏன்னா மேலே இருக்கிற கல்லோட வெயிட் வந்து இந்த கிரைண்டர் பாடியில் வந்து ரொம்ப ப்ரெஷர் ஆகும். கல் வந்து இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்போவுமே வந்து கழுவி கொஞ்சம் தண்ணி வடிகிற வரைக்கும் இது மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் கிரைண்டரை வந்து ஒரு பக்கமாக சாய்ச்சி இது மாதிரி வச்சு காய வச்சோன்னா ரொம்ப சேஃபாக அந்த கிரைண்டர் ட்ரம்முக்கு வந்து லைஃப் வரும். புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளுக்கு இலை போட்டு கும்பிட்றோன்னாலுமே அதில் புளியோதரை ரொம்ப முக்கியமாக இருக்கும். புளியோதரை மேல் பொடிக்காக இங்கே கொஞ்சம் பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். மிளகு, தனியா, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் எள்ளு, துளியோண்டு வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 2 3 காஞ்ச மிளகா, இது எல்லாத்தையுமே வந்து ஒரு கடாயில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆறுனதும் புளியோதரை மேல் பொடிக்கு நல்லா இது ஒரு பொடி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எல்லா கலவை சாதத்துக்கும் தேவையான தாளிப்பு ஒரே நேரத்தில் ஒரே தாளிப்பாக செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டோன்னா கொஞ்சம் கொஞ்சம் எல்லா ரைஸ்லேயும் நம்ம போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் வேலை. அந்த நம்ம புளியோதரைக்கு அரைச்சி வச்சுருந்தது பொடி செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி ஒன்று ஒன்றும் நான் கடுகு போடும்போது மூடி வச்சிடுவேன் கடாயை. அப்போ என்ன ஆகும்னா கிச்சன் ஃபுல்லாக க்ளீனிங் வேலை நமக்கு நிறைய இருக்காது. எல்லாமே அது உள்ளேயே போயிடும். அதனால் ஒவ்வொரு வாட்டி கடுகு போடுறேன், கருவேப்பிலை இல்லை காஞ்ச மிளகா போடுறேன்னா இது மாதிரி தட்டு போட்டு மூடி வச்சு சமைப்பேன். ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு கைப்பக்குவத்தில் சமைப்பீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ வருஷத்துக்கு ஒரு வாட்டி இப்போ பண்டிகை நாள் அப்போ பண்ணுறதெல்லாம் நமக்கு டெய்லி ஞாபகம் இருக்காது இல்லையா? அப்போ நீங்கள் வருஷத்தில் ஒரு நாள் பண்ணுறதெல்லாம் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அந்த டேட்டில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை குட்டி குட்டி வீடியோ எடுத்து உங்கள் பர்சனல் ரெஃபரன்ஸ்க்கு நீங்கள் வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ அடுத்த வருஷம் அந்த பண்டிகை வரும்போது இப்போ மாவிளக்கு போடுறீங்க, இல்லைன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இந்த விஷயம் பண்ண போகிறீங்க அப்படின்றதெல்லாம், ஆனால் உங்கள் வீட்டு உங்கள் பழக்கம் நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் நமக்கு வந்து மறந்துடும். நம்ம என்னெல்லாம் பூஜை ரூமில் என்னெல்லாம் வைக்கணும், பூஜைக்கு எப்படி பண்ணணும், சமையலில் எப்படி பண்ணணும் அப்படின்றது சில நேரத்தில் நமக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வராது. அது மாதிரி நேரத்தில் நீங்கள் இது மாதிரி குட்டி குட்டி வீடியோவோ ஃபோட்டோவோ எடுத்து நீங்கள் உங்கள் பர்சனல் ரெஃபரன்ஸ்க்கு சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த வீடியோவே பார்த்திங்கன்னா நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப்பில் பெருமாளுக்கு இந்த புரட்டாசி சனிக்கிழமைக்கு தளிகை போட்ட வீடியோவை நான் எடுத்து ஒரு வாட்டி பார்த்துக்கிட்டு தான் ரெஃபரன்ஸ் இது மாதிரி தான் தீபாவளிக்கும் பண்ணுவேன். ஒவ்வொரு பூஜைக்கும் வந்து என்னோடய வீடியோஸையே நான் ரெஃபர் பண்ணி ஏன்னா நம்ம வீட்டு பழக்கம் எப்படி, நம்மளோட பழக்கம் எப்படி, அப்படி தான் நம்ம பண்ணுவோம். வருஷம் அதே தான் பண்ணுவோம். அதனால் மற்றவங்க வீடியோ பார்க்கறத விட உங்கள் வீடியோவே நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு தெரியல, நீங்கள் மற்றவங்கள பார்த்து தான் பண்ணணுன்னா இது மாதிரி வீடியோஸை ரெஃபர் பண்ணி நீங்கள் அடுத்த வருஷம் கூட வருஷம் இது மாதிரி பண்ணிக்கலாம். மொத்தமாக நான் 2 கப்பு அரிசி வச்சுருந்தேன். அது மொத்தத்துக்கும் ஒரே தாளிப்பாக கொடுத்துட்டேன். அதிலேருந்து ஒரு 2 கரண்டி எடுத்து ஒரு சாதமாக கலர்றேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா லெமன் ரைஸ்க்கு ரெடி பண்ணுறேன். அடுத்து தேங்காய் சாதம், அடுத்து புளி சாதம், அப்புறம் தயிர் சாதம், சுண்டல், வடை, சக்கரை பொங்கல், இதுதான் வந்து நம்ம இன்றைக்கி இலை போட்டு தளிகை போட போகிறோம். அதை எப்படி பண்ணுறேன்றது குயிக்காக பார்த்துடலாம் வாங்க. புளி சாதத்துக்கு புளி கரைச்சல் இங்கே கொதிச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து மாவிளக்கு போடுறதுக்கு பச்சரிசி நல்லா ஊற வச்சுருக்கேன். அதை வந்து நைஸாக மாவாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த நேரத்தில் இந்த மாவிளக்கு அரிசி அரைக்கும் போது 2 ஏலக்காய் சேர்த்து அரைச்சிங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். என்கிட்ட வந்து ஏலக்காய் தூள் இருக்கிறதுனால நான் அப்புறமா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிட்டேன். கூட வந்து இது மாதிரி ஒரு பொரியல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால சைட் பை சைடு காலிஃப்ளவர் பொரியலும் செஞ்சாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் ரெடியாக இருக்குது. இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நான் இந்த தூளை பண்ணி வச்சுருந்த வெல்லம் வாங்கிக்கிட்டேன். ஏன்னா எனக்கு அந்த மண்டை வெல்லம் வாங்கி அதை வந்து பொடி பண்ணியோ இல்லை துருவியோ சேர்க்க டைம் இல்லைன்றதுனால பொடி வெல்லம் வாங்கி அதை தான் யூஸ் பண்ணியிருந்தேன். தயிர் சாதமும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எல்லா பிரசாதம் நெய்வேத்தியம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இங்கே சுண்டல் தாளித்து வச்சுட்டேன். இங்கே வந்து புளியோதரை அந்த புளி பேஸ்ட்டு மேல் பொடி போட்டு கலந்து வச்சுருக்கேன். காலிஃப்ளவர் பொரியல், வடை இருக்குது, சக்கரை பொங்கல், அப்புறம் லெமன் ரைஸ், இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ மாவிளக்கு போடுறது தான். அப்புறம் இந்த நாமம் போடுறதுக்காக இதை எடுத்து வச்சுருந்தேன். இது வந்து எல்லாருக்குமே ஃபேமிலியில் அன்றைக்கி வந்து நாமம் போட்டு விட்டாச்சு.
இந்த வீடியோவை முன்னாடியே கொடுக்கணும்னு எனக்கும் ரொம்ப ஆசை தான். ஆனால் நிறைய வேலை எல்லாமே வந்து சேர்றதுனால என்னால் டைமுக்கு வீடியோ கொடுக்க முடியல. இருந்தாலுமே நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இது வந்து மாவிளக்குக்கு இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாவிளக்கு வந்து இது மாதிரி நைஸாக அரைச்சிட்டு ஏலக்காய் முன்னாடியே அரிசி கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். இல்லைன்னா இந்த டைமில் ஏலக்காய் தூள் சேர்த்து இது மாதிரி நம்ம ஜல்லிச்சு எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு வந்து அந்த மாவிளக்கு மாவு ரொம்ப நைஸாக சாஃப்டாக கிடைக்கும். சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நாக்கில் கரைஞ்சி போகிற மாதிரி இருக்கும். இதை நல்லா இது மாதிரி ஜல்லிச்சு எடுத்துக்கிட்டு இது கூட வந்து நெய்யை சேர்த்து வெல்லம் தூள் வெல்லமும் சேர்த்து நம்ம கை சூட்டுலேயே நல்லா பிசைஞ்சு எடுத்தோன்னா அழகாக விளக்கு மாதிரி வரும். நல்லா மைசூர் பாக்கு மாதிரி இருக்கும். அன்னைக்கு பூஜைக்கு ஹஸ்பண்ட் தான் பூவெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்போவே அவர் சொன்னார், நான் கட்டின மாலையாக வாங்கிட்டு வரேன்னு. இல்லை இல்லை, எல்லா மாலையும் நானே தான் ரெடி பண்ணுவேன், நான் தான் கட்டுவேன், உதிரி பூவாக வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டு நிறைய உதிரி பூ வாங்கிட்டு வந்திருந்தாரு. ஆனால் எனக்கு மாலை கட்டெல்லாம் டைமே இல்லை. கடைசியில் கொஞ்சம் உதிரி பூவும் துளசி முக்கியமாக வைக்கணும் இல்லையா, அதனால் துளசி வச்சு பூஜையை பண்ணியிருந்தேன். பார்த்திங்கன்னா பெருசாக மாலைலாம் எதுவுமே இருக்காது. ஆனால் ஃப்ரிட்ஜில் வந்து அவ்வளோ பூ இருந்தது. இதுலேருந்து என்னன்னா நமக்கு மனசில் நிறைய ஆசை இருக்குது, இதை பண்ணணும் அதை பண்ணணும் எல்லாத்தையும் பண்ணணும்னு ஆசை இருக்குது. நம்மளால் முடியவும் மாட்டேங்குது, டைமும் பற்ற மாட்டேங்குது. அதனால் வேலையெல்லாம் நம்ம தான் எப்படி ஈஸியாக பண்ணணும், வேலையை எப்படி குறைச்சிக்கணும் அப்படின்றது நம்ம தான் பார்த்து செஞ்சுக்கணும். இன்றைய கருத்து இதுதான். அன்றைய பூஜை வந்து பெருமாள் முகத்தோட கலவை சாதம் எல்லாம் நல்லா அழகாக இலையில வச்சு மாவிளக்கு போட்டு நிறைவாக பூஜையும் முடிஞ்சுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் நான் எடுத்த கல்யாண ஆர்டர் அதை எப்படி எனக்கு வந்தது, நான் எப்படி அதை செஞ்சு முடித்தேன், உங்களுக்கும் இதிலேருந்து தீபாவளி பலகாரத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி டிப்ஸு நிறைய ஆட் பண்ணுறேன். அடுத்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். சுபா விலாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இந்த ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். Until then, take care and bye bye. Thank you for watching.